தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல என் ஆண்டவரிடத்துல ஒரு ஐஸ்வர்யான் வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, ஆண்டவர் கற்பனைகளை கைக்கொள்ளு என்று சொல்லுகிறாரு. அதற்கு அவர், நான் கற்பனைகளை கைக்கொண்டேன், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வை என்பதாக சொல்லுகிறாரு. அப்படி என் ஆண்டவர் சொன்ன உடனே அங்கே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய், தொடர்ந்து நாங்க வாசிப்போம் மத்தேயு 19:22, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன, நிறைய ஐஸ்வர்யம் இருந்தபடியால் அதை இழக்க விருப்பமில்லை, கொடுக்க விருப்பமில்லை. அந்த ஐஸ்வர்யம் அவனுடைய கண்ணை மறைத்திருந்தபடியால், அந்த ஐஸ்வர்யத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால், அங்கே என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியா அவனுக்கு விருப்பம் இல்லை. தானாத்தான் வந்தான், தானாத்தான் கேட்டான், தானாகவே போய்விடுகிறான். அப்ப என் ஆண்டவர் சொல்லுகிற அது எதுவா இருந்தாலும், என் ஆண்டவர் விட்டு விடு, கொடுத்து விடு, செய்து விடு என்று சொல்லும் போது அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்படி வாழணும் நாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல, தேவனுடைய வார்த்தையை மீறும் பட்சத்துல பரலோகத்துல எங்களுக்கு இடம் இல்லை. அப்ப இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இருந்தபடியால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாம போயிட்டான். அப்ப போகும்போது என் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது எளிதாயிருக்கும். ஐஸ்வர்யவானாய் இருந்து தனக்கென்றும் தான் சம்பாதித்து இங்கேயே சொத்து சேர்த்து வாழுகிறவங்களுக்கு என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நீங்க பரலோகத்துல பிரவேசிப்பது ஒட்டகம் ஊசியின் காலிலே போகிறது போல இருக்கும் என்று சொல்றாரு. ஒட்டகம் எந்த ஒரு பெரிதான ஒரு காரியம், ஒரு விலங்கு, அந்த விலங்கு ஒரு சிறிதான ஒரு ஊசியினுடைய காதுல போகிறது மாதிரி இருக்கும் என்று சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஐஸ்வர்யம் பிரவேசிப்பாங்க, ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது. அதாவது என்ன, ஒட்டகம் ஒரு வேளை அந்த ஊசியிட காது ஊசிக்குள்ள நுழைஞ்சிரும், ஆனா ஐஸ்வர்யவான் போவது மிகவும் கடினம் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன, பணம் சம்பாதிக்க கூடாதா, பணம் இருக்கக்கூடாதா, ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க கூடாதா என்று கேள்வி நீங்க கேட்கலாம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார், இதுல சந்தேகமே இல்லை. தேவைகளை சந்திப்பாரு, தேவைகளுக்கு மேலாகவும் தருவார். ஏன் அதை வச்சுட்டு நீ ஒன்றுக்கு மேல ஒன்று இன்னும் சேர்க்காதபடி, இன்னும் அதிகமாய் உனக்கென்று இங்கே பரலோகத்திலே கட்டாதபடி, தேவன் அதிகமாய் தந்தால் 2 இருந்தா ஒன்றை கூடன்னு சொல்றாரு யோவான் லூக்கால. அப்ப என்ன, உங்களுக்கு தேவைக்கு அதிகமாயிருந்தா கொடுத்துரு, மற்றவனுக்கு கொடுத்துரு, மற்றவன் அதன் மூலமாக ஆசீர்வதி. அப்படி ஆசீர்வதிக்கும் போதுதான் அங்க நீ பரலோகத்துல சொத்தை சேர்த்து வைக்கிறாய் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதின் ஒரே ஒரு நோக்கம் நாங்க மட்டும் வாழுவதற்கு கிடையாது. எங்களுடைய ஆசீர்வாதத்தால இல்லாதவங்களும் வாழணும், கஷ்டப்படுகிறவங்களும் வாழணும், அனாதைகளும் வாழணும், அவங்களை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அதிகமாக தருகிறார்.
ஆபிரகாம் போல ஆசீர்வதிக்கிறார் என்று போட்டு சொத்துக்களை சேர்த்து இந்த பூமியில நாங்க மட்டும் வாழுவதற்கு ஆண்டவர் ஒருவரையும் அவர் இங்கே ஆசீர்வதிப்பது கிடையாது. பரலோகத்துல அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் பரலோகத்துல சொத்து சேர்ப்பதற்கு தான் அவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இதை புரிந்து வாழுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல. அங்க சொத்து இருக்குமா இருந்தா தான் அங்க நீ பிரவேசிக்க முடியும் என்பதாக நாங்க நேற்றைய செய்தியில பார்த்தோம். ஆகவே எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை சேர்த்து பரலோகத்துல சொத்து சேர்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அங்கே போய் சேர ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.